திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பேஸ்டு ஒர்க் ஃப்ரம் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப். இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக மந்த்லி பார்த்திங்கன்னா 8,000 20,000 வரைக்கும் மணி ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாருனாலும் ஒர்க் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து மொபைல் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். விருப்பம் ஜாயின் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறதுன்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்துக்கான செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து விண்ணப்பிக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தானே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆல் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1450 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் எவ்வளோ வேக்கண்ட்ன்றது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோன்றது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தான் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஊராட்சி செயலாளர் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த மாவட்டம் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி வந்து எந்த கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேலே ஃபீமேல்ன்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இட ஒதுக்கீடு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த பிரிவில் வந்து இருக்கீங்கன்றது வந்து நீங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையோட பெயர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையோட பேர் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து கொரோனா பேட்ச்னா எஸ் கொடுத்துருங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த போர்டோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற வருடம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டம் வந்து தேர்ச்சி பெற்றீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மந்த் வந்து பற்றி கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பெண் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதிப்பெண் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தீங்களா 10th அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 10th மார்க் ஷீட் நகல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட சான்றிதழ் எண் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மதம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மதமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய உட்பிரிவு வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாள் ராணுவர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எஸ்என்எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. மாற்றுத்திறனாளின்றது வந்து நெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப அட்டை எண் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட்டா பர்த் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின் அஞ்சல் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்டர் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனாலும் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1வது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் வழியில் வந்து படிச்சிங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு வகுப்பு சான்று வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பாஸ்போர்ட் சைஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட் ஓடிபின்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆயிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ப்ரீவ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பே இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து அக்ரின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெபிட் கார்டு யூபிஐ பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டோட பிடிஎஃப் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீ ஆகும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.